ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதிர்நீச்சல் சிங்க பெண்கள் என்ன பண்ணாங்க நம்ம சொல்லலாமா? நீங்களும் கேட்கறதுக்கு ரெடியா? யானும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கே இருக்கிற எனக்கு வா அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுற, வீட்டுக்கு வா, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கதிரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறான், எங்கே இருக்க நந்தினி, வா வீட்டுக்கு, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரும்போது எனக்கு அக்காவை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி சீக்கிரம் வா, அவங்களோட அப்படியே அந்த சக்தியாக அந்த ஜனனியும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். என்ன தான் ஆச்சு உங்கள் அம்மாவுக்கு அப்படின்ட்டு. நேரில் வாடி எல்லாம் சொல்கிறேன், ஃபுல்லாக உனக்கு ஃபோன்லேயே சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஏம்மா இப்படி பண்ணுற, வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் கதிர்க்கோ சட்டை எழுதிட்டு வரான். பொறுத்த இன்னும் 1 மாதம் பொறுத்துக்குமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீ உடம்பு பாரு, டென்ஷன் ஆகாத, நான் எப்படியாவது அண்ணனை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கதிர் சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் கதிர் அண்ணனுக்கு மண்டையில் ஒன்றுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் சின்ன பசங்களாம் பேசிகிட்ருக்கா. இந்த லேடி சொந்தக்காரங்கள அவள் ஓவராக பேசிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஜனனி வந்துட்டு பல்ஸு பிபி எல்லாமே செக் பண்ணி பார்க்குறா. அப்புறமா என்ன 6 மாதத்தில் என்ன டாக்டரை படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களாம் பேசிகிட்ருக்காங்க. முதல்ல நீங்களாம் ஏஞ்சி போங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு ரேணுகாவை. நந்தினி போயிட்டு அந்த பிபி சுகர் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு மிஷின் எடுத்துகிட்டு வர சொல்லிகிட்ருக்கா. அப்புறமா அதுக்குள்ளே ஆதிரை ஏஞ்சி, நீங்களாம் அப்படி பார்க்காத விட்டதால தான் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு, நீங்கள் பார்த்துருந்தா அப்படி வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் அப்படியே திரும்பிட்டா அவங்க அம்மா பக்கமாக. இவங்களெல்லாம் அப்படியே நடுவில் விட்டுட்டா. இவள் எதுவுமே பேசல, அமைதியாக பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணிட்டோன்னே ஏன் பிபி மாத்திரை போடலன்னு சொல்லி கேட்குறாங்க. அரை மாத்திரை தான் போடணும், ஒரு மாத்திரை யார் உங்களை போட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நீங்களாம் பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது, உங்களால் தான் என் அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் கோவப்படுறா. இவனடி நம்ம பக்கம் திரும்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரேணுகாவும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாத்திரைலாம் போட்டு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. அப்போ ஜனனி கேட்குறா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை, நான் என் அம்மாவாக உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஈஸ்வரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. இன்னையோட எபிசோடு இப்படி தான் போச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான எபிசோடு உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.